ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட இட்லி கடை திரைப்படத்தோட முதல் சிங்கிளுக்கான ரிலீஸ் செய்தி வந்து இப்போ வந்து அஃபிஷியலாக வெளியே வந்திருக்குங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ நம்மளோட தனுஷ் வந்து நடிகரையும் தாண்டி வந்து இப்போ வந்து இயக்கத்தில் வந்து ரொம்ப அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து கடந்த வருடம் வந்து அவரோட இயக்கத்தில் ப்ளஸ் நடிப்பில் வெளியே வந்த திரைப்படம் ராயன். ஸோ இந்த திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சு. ஸோ நல்ல ஒரு வரவேற்பு வந்து ரசிகர் மத்தியில் பட்டுச்சு. ஸோ அந்த திரைப்படத்தை தொடர்ந்து நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படின்ற திரைப்படத்தை இயக்கி முடிச்சிருக்காங்க. அடுத்ததாக வந்து இட்லி கடை அப்படின்ற திரைப்படத்தை வந்து அவரே இயக்கி அவரே நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படம் தான் வந்து ரசிகர்கள் ரொம்ப அவளாக காத்துட்டு தாங்க. ஏன்னா இந்த திரைப்படம் கண்டிப்பாக ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திரைப்படத்தை வந்து ஒரு நித்யா மேனன், அருண் விஜய், ராஜ்கிரண் இந்த மாதிரி ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் இந்த திரைப்படத்தில் ரொம்ப முக்கியமான ரோலில் பண்ணியிருக்காங்களாம். இன்னும் வந்து இப்போ வந்து நம்மளோட இட்லி கடை திரைப்படத்துக்கு தனுஷ் ஃபேன்ஸ் பற்றி ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ இன்னையில் வந்து அந்த திரைப்படம் வந்து எப்போ வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு வந்து ஒரு பேசப்பட்டு இருக்க நிலையில் வந்து ஸோ ரசிகர்கள் ஃபஸ்ட்டு கேட்குறது வந்து ஒரு சிங்கிளுக்கான அப்டேட். ஃபஸ்ட்டு சிங்கிள் அது தனுஷோட வோக்கலில் வருது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அதாவது நம்மளோட இன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு வந்து இட்லி கடை திரைப்படத்துக்கிட்ட வந்து ஒரு அப்டேட் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு சிங்கிளாக இருக்க எல்லா வாய்ப்பும் இருக்குது அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ இந்த பொங்கலில் வந்து கண்டிப்பாக 3 நாட்களில் ஸோ ஜான்வரி 15 வந்து அவங்க லாக் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் வரதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப ஆவலாக இந்த ஒரு விஷயத்துக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க.